எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து முடக்கத்தான் ரசம் வந்து செய்ய போகிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு பல்ஸ் ஓட்டிட்டு அப்புறம் மிளகு ஜீரகம் எடுத்துக்கிறேன். அதையும் திரும்ப ஒரு பல்ஸ் ஓட்டிட்டு அப்புறம் பூண்டு, முடக்கத்தான் கீரை, அதுக்கப்புறம் மல்லித்தலை, அப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு. முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா அதோடய இலை இப்படி தான் இருக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு மாதிரி பலூன் மாதிரி ஒரு காயும் இருக்கும். ஸோ இலை இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இலையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு. இப்போ நான் இலையை மட்டும் பிச்சு தனியாக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறோங்க கிரைண்ட் பண்ணுறதுக்கு. இந்த முடக்கத்தான் கீரை வந்துட்டு மூட்டு வலி, எலும்பு தேய்மானத்துக்கெல்லாம் நல்லாவே கேட்குது. கான்ஸ்டிபேஷனுக்குமே ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்காக நான் எடுத்துக்கிட்டது இல்லை. மூட்டு வலிக்காக நான் அடிக்கடி இதை ஃபுட்டில் சேர்த்துப்பேன், இந்த முடக்கத்தான் கீரை. அண்ட் நம்மளோட எலும்பு தேய்மானத்தையும் தடுக்கும் இல்லையா, அதனால் சேர்த்துப்பேன். ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க கூட இதை அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலான்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். அண்ட் ஃபைனலாக புளி சேர்க்காததுனால நான் ஒரு 3 தக்காளி சேர்த்து ஒரு பல்ஸ் கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போது பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு வத்தல் மிளகா, அப்புறம் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணதெல்லாம் அது உள்ளே சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் நான் யூஸ்வலாக ரசத்துக்கு சேர்ப்பேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடலாம். அரிசி கழுவின தண்ணி, அந்த 3வது தடவையாக கழுவின தண்ணியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரசம் நுரக்கட்டி ஒரு கொதி வரும்போது இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கும் வந்து இன்றைக்கி நான் புளி சேர்த்துக்கல முடக்கத்தான் ரசத்துக்குமே. இந்த கீரையை இப்போ நான் ரசமாக செஞ்சுருக்கேன். இதே மாதிரி இந்த கீரையை கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு தோசையில் கூட சேர்த்து, தோசை மாவில் கூட கலந்து தோசையாக நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம ஊரில் நம்ம வீட்லேயே வளர்க்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி கீரை, ஹர்ப்ஸ் எல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புல உள்ள 3/4 பிரச்சனைக்கு நம்ம வீட்லேயே மருந்து இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கீரையில் நீங்கள் என்னெல்லாம் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.